சேலம் மாவட்ட வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து விமான சேவையை துவக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நிலம் கையகப்படுத்தும் பணிகள் விரைவாக முடிந்து விமான நிலைய விரிவாக்க பணிகளை தொடங்க வேண்டும் என்று சேலம் மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நீங்கள் பார்க்கும் இந்த விமான நிலையம் முறையாக செயல்பட்டு 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. விமானங்கள் தரையிறங்க வேண்டிய ஓடுதளங்களில் பறவைகள் தான் தற்போது தரையிறங்குகின்றன. சிறிய ரக விமானங்களை மட்டுமே இயக்கும் வசதி கொண்ட இந்த விமான நிலையத்தில் 1993ஆம் ஆண்டு விமான போக்குவரத்து துவங்கியது. மக்களிடம் போதிய வரவேற்பு இல்லாததால் துவங்கிய சில நாட்களிலேயே விமான சேவை நிறுத்தப்பட்டது. எனவே விமான நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுகிறார் தமிழக சிறு குறு தொழிற்சாலைகள் சங்க மாநில துணைத் தலைவர் மாரியப்பன். நாங்கள் பராமரிப்பு செய்வதற்கான அனைத்து அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகளை செய்து கொடுத்தால், அது ஆங்கரிங் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய வசதிகள் செய்து கொடுத்தால் சேலம் விமான நிலையத்தை நாங்கள் பயன்படுத்த தயாராக இருக்கின்றோம். நிலம் கையகப்படுத்தப்படுவது, எரிபொருள் நிரப்பும் வசதி, மின் வசதி, கூடுதல் ரன்வே ஆகிய வசதிகளை மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து சேலம் விமான நிலையத்துக்கு செய்து தர வேண்டும் என்றும் தொழில்துறையினர் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆனால் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் போது அதனை சுற்றியுள்ள பெட்டியபுரம், தும்மிப்பாடி, கமலபுரம், சிக்கனப்பட்டி கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர். இதை நம்பி என்னுடைய தொழிலையோ என்னுடைய வாழ்க்கையோ எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். இதையும் எடுத்துகிட்டா எங்களை போய் எங்குமே ஒரு வீட்டு நிலங்கடை வாங்க முடியாத சூழ்நிலையில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்போது நான் இன்றைக்கி திடீர்னு இந்த லேண்டை எடுத்துட்டாங்களா, எங்களோட வாழ்க்கை எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்களை முழுக்க இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் வாழ்க்கையை நடந்துகிட்ருக்கோம். சேலம் விமான நிலையம் விரிவாக்கப்பட்டால் பயணிகள் போக்குவரத்து மட்டுமின்றி கார்கோ, கூரியர் மற்றும் சரக்கு போக்குவரத்தும் அதிகரிக்கும் என்பதால் சேலத்தை சுற்றியுள்ள பகுதிகளின் பொருளாதார நிலையும் உயரும் என்று சேலம் பகுதி வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் சேலமும் ஒன்று. ஆனால் சேலம் போன்ற பெருநகரங்களில் விமான சேவை இல்லாததால் சேலத்தின் பொருளாதார நிலை பெரும் பின்தங்கியுள்ளது. அரசாங்கம் எடுத்துக்கொண்ட இந்த விரிவாக்க முயற்சிக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் இங்கு விமான சேவை துவங்குவதில் காலதாமதம் ஏற்படும் என தெரிகிறது. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.